இங்கே ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. ஒரு டைம் வரைக்கும் எனக்கு அது தெரியாது. இது தேவா சார் சொல்லி நான் கேட்டேன். அவங்க காஸ்டியூம்க்கு நிறைய இந்த மாதிரி விமர்சனம். கட்டாயமா நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். என்னன்னா, இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் போட்டுக்கிற ஷூவை வச்சு முடிவு பண்ணுறாங்க. என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இப்போ எனக்கு ஒன்று தெரியும், ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேங்கிறத அதுவே நீங்கள் சும்மா வந்தால் யாருமே கேட்க மாட்டாங்கங்க. அதே நேரத்துக்கு 2 விதமாக இருக்குது இது. ஒன்று வந்து அதான் சொல்லலை, ட்ரெஸ் அவுத்து போட்டு ஒருத்தன் ரோட்டில் ஓடுனா, ட்ரெஸ் அவுத்து போட்டு ரோட்டில் ஓடுறான்னு வச்சுக்கோங்க, அவனையும் எல்லோரும் பார்ப்பாங்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் பார்ப்பாங்க. நான் என்னென்னா இந்த இந்த நான் எது சொல்கிறேன்னா ஃபேம்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி ஹிட் ஆகிடலாம் இல்லை என்ன, ஆனால் ஒருத்தவங்க மேலே இருக்க இமேஜ் இருக்குல்ல, இப்போ இவருனா இவர் இப்படித்தாங்க அப்படிங்கிறது. அப்புறம் என்ன யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால சாமுங்கிறவர் வந்து ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு மொக்க பீஸு போல் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வருது நமக்கு. ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதெல்லாம் எனக்கு லேட்டராக தான் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே இப்படி பண்ணால் ஓகே நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து மதிக்கிறாங்கங்கிறது.